அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல தொடர்ந்து ஆன்மீகம் அமானுஷ்யம் ஜோதி பிரதர்சனம் சொல்லி வந்தாலும் கூட ஒரு அருமையான நிகழ்வுங்க. நம்பிக்கை வேணுங்க வாழ்க்கையில். எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை மட்டுமே நம்மை நலம் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு. நான் எப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்தில் நான் மட்டுமல்ல நீங்களும் ஆன்மீகத்தில் தொடர்ந்து பயணம் செய்யும் போது சில தளர்வு ஏற்பட செய்யும், சில தடைகள் ஏற்படலாம், மன ரீதியாக உடல் ரீதியாக. அப்பெல்லாம் நான் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருப்பேன். அது அந்த நிகழ்வு என் மனதுக்குள்ள சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அந்த வகையில் ஒரு நிகழ்வு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200, 300, 500 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் ஒரு நிகழ்வு. காலம் கடந்தாலும் கூட இன்றைக்கே நம்முடைய கருத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு மன்னன், மாமன்னன், அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தர்ம ரீதியாக சத்திய வழியாக நீதி நெறி தவறாத ஆண்டு வருகின்ற மன்னன். அந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் திடீர்னு பஞ்சம், மழை பொய்த்து விட்டது. அந்த வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்துகின்றது. மக்கள் வாடி வதங்குகின்றார்கள். என்ன செய்வது என்றே தெரியாது குழம்பி இருக்கின்ற பொழுது மன்னன் ஜோதிடத்தை சார்கின்றார். ஜோதிடர்கள் இந்த யாகம் செய்தார், இத்தகைய யாகம் செய்தால் கண்டிப்பாக மழை வரும், வருணையாகும் என்று சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, மக்கள் அத்தனை பேருமே ஒன்று கூடி இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஒருவர் 4 ஜெபித்தால் மட்டுமே மழை வந்து விடாது. மழைக்கான தெய்வம் வருணன். பம் வருணாய ஜலாதிபதியே நமக்கு. இதை ஒரு ஓலைச்சியில் எழுதி மக்கள் அனைவருக்குமே சென்று சேருமாறு செய்து விடுங்கள். அத்தனை மக்களையும் ஒன்று கூற அழியுங்கள். அத்தனை பேருடைய அழைப்புக்கு நிச்சயமாக வருணன் வருவான், மழையாக வருவான். இந்த மந்திரத்தை சொல்லுவோம். வம் வருணாய ஜலாதிபதியே நமக. ஓம் வம் வருணாய ஜலாதிபதி நமகே என்ற மந்திரத்தை ஓலைச்சுவடி எழுதி அதை பறையறிவிக்கின்றார். எல்லோரும் வாருங்கள், நம் நாட்டின் நலன் கருதி மழை இல்லாமல் வாடுகின்றோம். மழை வருவதற்காக கூடி நிற்போம், கூடி நின்று இறைவனை அழைப்போம், இயற்கையை அழைப்போம் என்று கூட மக்கள் எல்லாம் அலையாக வந்து விடுகின்றார்கள். யாகம் தொடங்க முற்படுகின்றது. மன்னர் அரியணையில் அமர்ந்து அந்த யாக வேள்வியை பார்க்க தொடங்குகின்றார். அப்பொழுது ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அழகான குழந்தை கையில் குடையோடு வருகின்றது. உடனே அருகில் உள்ளவர்கள் அந்த பெண் குழந்தையை வினோதமாக பார்க்கின்றார்கள். மழை வரவில்லை, இந்த குழந்தையை பாரு, பைத்தியமாக இருக்குமா, ஒரு கையில் குடையோடு போகுது என்று சொல்கின்றார்கள். அந்த குழந்தை அந்த யாகசாலைக்கு வருகின்றது. அந்த குழந்தை யாகசாலைக்கு வருவதை மன்னனும் பார்க்கின்றார், அங்கு இருக்கின்ற யாகம் செய்பவர்களும் பார்க்கின்றார். என்னம்மா மழையே வரல, வெயில் கொளுத்துது, நீ குடையோடு வருகின்றாய் என்று கொடுக்கும்போது அந்த குழந்தை போகுது. அந்த குழந்தை மன்னன் அருகே சென்ற, மன்னா மன்னன் நீங்கள் இத்தனை பேரும் வந்திருக்கிறார், புண்ணிய ஆத்மாக்கள், அவ்வளோ பெரிய வேள்வி செய்யும் பொழுது பொய்த்து போய்விடுமா? கண்டிப்பாக மழை வரும், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறிய பொழுது மன்னன் திகைத்து விடுகிறார். யாகமே செய்ய தொடங்கவில்லை. உடனே பார்த்தீங்கன்னா கரு மேகங்கள், என் அன்னை பராசக்தியின் கார் கூந்தல் போல மழை மேகங்கள் திரண்டு மழை கொட்டென்று கொட்டுகிற அனைவரும் நனைகின்றார்கள். அந்த குழந்தை கையில் குடையோடு நிற்கின்றார். மன்னர் திகைத்து அந்த குழந்தையை பிஞ்சு கால்களை தடவுகின்றார். அம்மா எவ்வளவு நம்பிக்கைம்மா, இந்த நம்பிக்கை ஆன்மீகத்தை சொல்லுது. அந்த குழந்தை நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மட்டுமில்லை மன்னா, ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும். இறைவன் வருவான் என்ற நம்பிக்கை தானே. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, பிரகலாதன் கதையை சொல்லும் பொழுது, மன்னன் மிரட்டுகின்றான், உருட்டுகின்றான், அதட்டுகின்றான், இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்ட பொழுது எங்கும் இருப்பான், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இங்கு இருப்பானா என்று தூணை சுட்டி காட்டியபோது இங்கு இருக்கின்றான். அந்த குழந்தை இறைவன் மீது நம்பிக்கையின் காரணமாக தூணை பிளந்து நரசிம்மர் வெளியே வருவதை பார்க்கின்றோம். வேதங்களாலும் நெருங்க முடியாதவன், ஆண்டுகள் பல கடந்து யாக தப மந்திர சித்தி செய்தாலும் நெருங்க முடியாதவன், ஒரு குழந்தை சொன்ன ஒரு சொல், அதைத்தான் சொல்வார்கள், ஒரு சொல் வெல்லும் என்பார்கள், ஒரு சொல் வெல்லும், ஒரு செல் கொல்லும் என்பார்கள். அந்த சொல் வென்றது. எப்படி வென்றதுன்னா அந்த பிரகலாதன் வைத்த நம்பிக்கையின் காரணமாக நரசிம்மர் வந்தது. ஒரு சொல் கொன்றது. அந்த கொன்றது யாரை என்றால் கிரண்யனை கொன்றது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அந்த வகையில் நம்பிக்கை என்று கூறிய பொழுது அந்த குழந்தை அப்படியே அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்து உச்சி வந்தார். காரணம் நம்பிக்கை தாங்க வாழ்க்கையில். எத்தனையோ பேர் என்னுடைய வருகின்றார்கள், என்னுடைய எத்தனையோ தீட்சை வாங்குகின்றார்கள், பிரத்யேகரா வாங்குகின்றார்கள், உச்சிஷ்ட கணபதி வாங்குகின்றார்கள், ஏன் விஷ்ணுமாயன் கூட வாங்குகின்றார்கள்.
வாங்குகின்றவர்கள் அத்தனை பேருமே நமக்கு ஒரு குரு இந்த மந்திரம் கொடுத்து விட்டார், இவனை பார்க்கலாம், இவன் மூலம் நன்மையை பெறலாம் என்று எண்ணுவதே இல்லை. நாங்கள் மந்திரம் சொல்கின்றார்கள், ஒரு வாரம் சொல்கின்றார்கள். சுவாமி நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லி எந்த மாற்றமும் நடக்கவில்லை. நீங்கள் சொன்னீர்கள் என்று மாங்கோட்டுக்காவு கோவிலுக்கு போனேன், அம்பாளை தரிசித்தேன், பரிகாரம் செய்தேன், ஒரு பலனும் இல்லையே என்று என்கின்றார்கள். இப்படி அவர்கள் வாயிலிருந்து எப்படி நம்பிக்கை அற்று போகின்ற வார்த்தை வருகின்றதோ அப்பொழுதே பலன் இல்லை. நம்பிக்கை தானே நற்றுணை ஆவது நமச்சிவாயவை. கல்லை கட்டி கடலில் போட்ட பொழுதும் இந்த வார்த்தையை அப்பர் சொல்கின்றார், நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்கின்றார். அது மாதிரி தாங்க ஒரு காலவாய், சுண்ணாம்பு காலவாய், அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள அப்பர் பெருமானை வைத்து அடைத்து எங்கே இறைவனுடைய காப்பாற்றட்டும் என்று கூறிய பொழுது அவர் சொல்கின்றார், கொதிக்கின்ற அனல் போன்ற உடலை தகிக்கின்ற சுடுகின்ற இந்த சுண்ணாம்பு காலவாயில் இருந்த பொழுது ஒரு மனம் ஈசனை நோக்கினது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கள வேடிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இடையடிங்கிட. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க, அதுதானே நம்பிக்கை. நான் இது பேசுவதெல்லாம் இந்த மாயன் மயில் இருக்கிறவங்கள கொடுத்து வைத்தவர்கள். இதை பார்க்கின்ற கேட்கின்றவங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு துளி நம்பிக்கை இறைவன் மீது வர வேண்டும். பொன்னையும் பெண்ணையும் மண்ணையும் எதிர்நோக்கி இறைவனிடம் பிச்சை எடுக்காதீர்கள், இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு உட்காருங்கள், அவன் வருவான். அந்த நம்பிக்கை தர வேண்டுமே என்பதற்காகத்தான் சதாசிவ பிரம்மேந்திரனுடைய நிகழ்வை சொல்கிறேன். சதாசிவர் பிரம்மேந்திரை பொறுத்தவரைக்கும் குரு சொன்ன வார்த்தை மட்டும் அவரை மாற்றவில்லை. அவர் இறைவன் மீது ஒரு நம்பிக்கை. அவருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. உயர்ந்த பதவி, உன்னதமான நிலையில் இருந்த பொழுதும் துறந்தார். அனைத்தையும் துறந்தாலும் கூட இறைவன் அவரை நோக்கி நகர்ந்து வந்தார். உங்கள் வாழ்க்கையில ஏதாவது விதத்திலேயே இந்த நம்பிக்கை வருமானால் அது நான் பேசியதனுடைய பலன் தானே.